ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சுவையான அசோகா அல்வா எப்படி செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எடுத்த கப்புலே 2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். இந்த பால் இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த பாசிப்பருப்பு அரைச்சோல்ல, அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்துக்கலாம். முதல்ல நெய் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலரிக்கலாம். இப்போ நான் இதில் 4 ஸ்பூன் பச்சைப்பால் ஊற்றிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சிட்டேன். அதில் நான் 50 கிராம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த நெய் சூடாகிடுச்சு. நம்ம கலந்து வச்ச மாவை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம், இந்த வாசனை வர வரைக்கும். இதில் இருக்க அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த மாவு நல்லா வறுக்கட்டும். இப்போ இந்த சைடு நான் எதில் நம்ம 3/4 கப்பு எடுத்தோமோ அதிலே 1 கப்பு நான் சர்க்கரை இந்த பாலில் போட்டுக்கிறேன். பாலில் போட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த சைடு இந்த பச்சைப்பருப்பு மாவும் நம்மளுது நல்லா வறுப்படுது. சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்தாதான் அது கருகாமல் இருக்கும் மாவு நமக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் மாவை. பால் நல்லா பாருங்கள். இப்போ நான் எடுத்து இந்த கடாயில் இந்த பாலை ஊற்றிக்கிறேன். இல்லை நல்லா கலந்து விட்டுடலாம், அந்த மாவோடு நல்லா சேர்கிற மாதிரி, பச்சைப்பருப்பு மாவோட. நல்லா கொதி வருது. அதில் நான் குங்குமப்பூ போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு, இந்த கலருக்காக. இது சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இதில் நான் இன்னும் கொஞ்சம் கலர் போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலரு. பாருங்கள், ஏலக்காய் போட்டுக்கிறேன். 2 ஏலக்காய் இடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதில் நம்ம பால் ஊற்றுனதுனால நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், கைவிடாமல். இல்லைன்னா சைடெல்லாம் உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த அசோகா அல்வா பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நெய் கூட தேவைப்படாது. நான் பாருங்கள், 50 கிராம் நெய் போட்டாப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் நம்ம மாவில் கலந்தோம், அவ்வளோதான். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது கூட. ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இது எல்லாம் ஒன்றா திரண்டு வரணும். அப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான அசோகா அல்வா செஞ்சிட்டோம். இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.